அன்பிற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் புனிதமிக்க உம்ரா என்ற பயணத்தை மேற்கொள்வதற்காக அல்லாஹ் தாலா உங்களை எல்லாம் தேர்வு செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த பயணத்தினுடைய முக்கியமான நோக்கம் அல்லாஹ் தாலா இந்த உம்ராவுடைய பயணத்தின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க உம்ரா செய்வதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் எல்லாம் சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தாலா மன்னித்து விடுகின்றான். அது மட்டுமல்ல, இந்த பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால் அத்வா முஸ்தஜாபத்துல் நீங்கள் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் தாலா அங்கீகரித்துக் கொள்கிறான். எவ்வளவு பெரிய மகத்துவம்! இந்த 15 நாள் நீங்க இருக்கக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் கபூலாக்குகிறான். அதனால தான் நீங்க பயணம் மேற்கொள்ளும் பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, எங்களுக்காக துவா செய்யுங்க, எங்களுக்காக துவா செய்யுங்க சொன்னாங்க. ஏன் உங்க துவா அங்கீகரிக்கப்படும்? நீங்க மதீனாவுக்கு போனா சலா சொல்லுங்க, சலா சொல்லுங்க ஏன் சொல்றாங்க? அல்லாஹ் தாலா இதை ஏற்றுக்கொள்வாங்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்றாங்க. அதனால இதை நீங்க கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், துவா செய்ய வேண்டும். மரத்தில் நின்று கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் தாலா கபூலாக்குறோம். மிகப்பெரிய சிறப்பு. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பயணத்தின் மூலமாக நீங்க துயூஃபுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள் என்று சொல்கிறார்கள். அதே போன்று நீங்கள் அல்லாஹ்வுடைய பட்டாளம் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய மகத்துவம்! நீங்க எவ்வளவு கோடீஸ்வரர் தான் அந்த பெயர் கிடைக்காது. இந்த பயணம் மேற்கொண்டு விட்டால் நீங்கள் அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள், அல்லாஹ்வுடைய பட்டாளம், அல்லாஹ்வோடு இணைத்து பேசுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான பயணம், சாதாரண பயணம் அல்ல. எனவே தான் இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நோக்கத்தோடு நீங்க பயணம் கொள்ள வேண்டும்? அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன், யா அல்லாஹ் உனக்காக வேண்டி உம்ரா செய்ய நாடி வந்து விட்டது யா அல்லாஹ் என்ற நிய்யத்தை மனசில் வைத்து நாவினால் நாம் சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்ததான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? தல்பியா முழக்கத்தோடு தான். சாதாரண பயணமாக இது நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த பயணத்தில் தல்பியா மட்டும்தான் உங்களுடைய வாயிலே வர வேண்டும். மற்ற எந்த பயணத்திலையும் சொல்லிக் கொடுக்க முடியாத அளவிற்கு உயர்தரமான ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வல் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். யா அல்லாஹ் உன்னுடைய சன்னிதானத்திற்கு வந்து விட்டது யா அல்லாஹ், உன் அழைப்பை ஏற்று வந்து விட்டது யா அல்லாஹ், உனக்கு எந்த இணையும் கிடையாது அல்லாஹ். போற்றி புகழுக்கு சொந்தக்காரன், ஆட்சிக்கு சொந்தக்காரன், பெருமைக்கு சொந்தக்காரன், எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் நீ மட்டுமே யா அல்லாஹ். உன்னை மட்டும் வணங்குவதற்காக வந்து விட்டேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் சாட்சி சொல்லியவர்களாக இதை சொல்வதன் மூலமாக நீங்க விமானத்தில் சொல்லுவீங்க, மக்கால சொல்லுவீங்க, காபத்துல்லா பார்க்கிற வரைக்கும் சொல்லுவீங்க. அல்லாஹ் தஆலா அதை கேட்கின்ற எல்லாமே நாளைக்கு மறுமையிலே உங்களுக்கு சாட்சி சொல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் விருந்தினர்களே, இந்த உம்ரா பயணத்தின் மூலமாக காபத்துல்லாஹை பார்த்தவுடன் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நீங்கள் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கின்றான். ஏனென்று சொன்னால் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? நபிகள் நாயகம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கு நின்றுதான் கதறினார்கள். யா அல்லாஹ் இங்கே வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த கடமை நிலைநாட்டக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் வஜ்அல் ஆஃபியதன் மினன் நாஸ், மனிதனுடைய உள்ளங்கள் எல்லாம் இந்த பக்கம் வரக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். தனிமையில் இருந்து அன்னைக்கு கத்துனாங்க இப்ராஹிம் நபி. அல்லாஹ் தஆலா துஆ கபூலாக்குனதால் தான் இன்னைக்கு உலகமே அந்த காபத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்ற துடிப்போடு ஒரு ஆர்வம் ஏற்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையினுடைய தியாகம் தான் இன்றைக்கு நம்ம போறோம். அன்னைக்கு ஹாஜர் அம்மையாருடைய தியாகம், தண்ணிக்காக ஓடினாங்க. அல்லாஹ் தஆலா ஜம்சம் நீரை நீங்க கொடுத்தான். அந்த 15 நாள் நீங்க ஜம்சம் மட்டுமே குடிக்க வேண்டும். உங்களுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இவ்வளவு பெரிய பாக்கியங்களாக இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இளையக்குரிய அன்பிற்குரிய அல்லாஹ்வின் விருந்தினர்களே, இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது மிக முக்கியமான அம்சம் நீங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த பயணம் மேற்கொள்ளும் போது நீங்க ஹைதராபாத் போறீங்க, அங்கிருந்து நீங்க பிளைட்ல ஜித்தா போவீங்க. ஜித்தா இறங்குவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி லம்லம் என்ற இடம் மீகாத்து வரும். அதுதான் இந்தியாவில இருந்து பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஹாஜிகள் நியத் வைக்கக்கூடிய முக்கியமான இடம். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தியாவிலிருந்து போகக்கூடிய மக்களுக்கு மீகாத் அறிவிச்ச இடம் எலம்லம் தான். பிளைட் இறங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி விமானி அங்கே அறிவிப்பாங்க, உங்களுக்கு மீகாத் வந்து விட்டது என்று. உங்களுக்கு வரக்கூடிய முஅல்லிம் அங்க சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீங்க தூங்கிடாம அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் என்று 3 விடத்தும் நீங்கள் எல்லாரும் சொல்லணும். சொல்லி முடித்த அடுத்த நிமிடத்திலிருந்து உங்களோட என்ன சொல்லணும்? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். இந்த பயணம் தாங்க இது நீங்க சொல்லக்கூடிய பாக்கியம். சாதாரண விஷயம் இல்லை. இது உலக சாதாரண பயணமா நினைக்காதீர்கள். இந்த பயணத்தின் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய விஷயம். எனவே தல்பியா முழக்கத்தோடு தான் நீங்கள் காபத்துல்லாஹை சந்திக்க வேண்டும். காபத்துல்லாஹை பார்த்த உடனேயே அல்லாஹ்வுடைய அச்சத்தினாலும் பயத்தினாலும் எந்த கண்களில் அல்லாஹ்வுடைய பயத்தினால் கண்ணீர் வடிக்கிறதோ எழுதினார் நரகம் தீண்டாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம கண்கள் நாளை மறுமை நரக நெருப்பை தீண்டாமல்
இருக்கிறோம்னா நமக்கு அல்லாஹ்வுடைய பயத்தினால் காபத்துல்லாஹை பார்த்த மாத்திரத்திலே அச்சத்திலும் நமக்கு கண்ணீர் வர வேண்டும். அப்படி வருகின்ற கூட அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை மறுமையில கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பயணம் முழுக்க இக்லாஸ் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இறையச்சத்தை தான் விரும்புகிறான். நீங்கள் உங்களுடைய மனதிலே பதிவு யாரெல்லாம் உங்களுடைய துஆ செய்யுங்க சொன்னாங்க, ஸலாத் சொன்னாங்க, இது எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். நல்லது என்று சொன்னால் உங்களுடைய துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய பாக்கியசாலிகளா போறீங்க. அந்த பயணம் முடிந்து ஆரம்பித்ததிலிருந்து திரும்பி வருகின்ற வரை உங்களுடைய துஆக்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. நம்ம நாட்டுக்காக, நம்ம மக்களுக்காக, நம்ம குடும்பத்திற்காக, நம் உறவினர்கள் எல்லாருக்காக வேண்டி நீங்க அரசர்களிலிருந்து துஆ செய்து அல்லாஹ் தஆலா உங்களுடைய துஆவை கபூலாக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த பயணத்தில் இருக்கின்ற பொழுதெல்லாம் முசாஃபிர்களுடைய துஆவையும் அல்லாஹ் தஆலா கபூலாக்குறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இது அன்பிற்குரிய அல்லாஹ்விடமிருந்து இந்த பயணத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு லேசாக்கி வைத்து உங்களுடைய பயணங்களை முழுமையாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு உங்களுடைய விவாதத்துகளை முழுமையான முறையில் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து நல்ல முறையில் அல்லாஹ் தஆலா எந்த அடிப்படையில் சொன்னாலும் அந்த முறைப்படி செய்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாளை வறுமையில் எல்லோரும் சுவர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த அருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா இந்த பயணத்தை கபூலாக்கி இந்த பயணத்துடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் லேசாக ஆக்கி வைத்து எல்லோரும் சகோதரத்துவத்தோடும் நண்பரோடும் எந்த ஒரு பகைமையும் வேற்றுமையும் இல்லாமல் சகோதரத்துவத்தோடு நல்ல விதமான முறையில் இபாதத் செய்து மன நிறைவோடும் இறையச்சத்தோடும் திரும்பி வரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தால் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஜிமேல கவனத்து இருக்கு. உங்களோட எல்லாம் ஐடி கொடுத்துருக்கோம். ஐடி கார்டு விசாவோட காப்பி சரிங்களா? திடீர்னு போலீஸ்காரன் நடுவில் எந்த ஊருன்னு கேட்பான். விசா ஐடென்டிஃபை உட்கார வச்சுருவா, பார்த்து எடுத்து வச்சுருவோம். ஐடி கார்டு யாரும் கழட்ட வேணாம் சரிங்களா? முடிச்சு வர வரைக்கும் ஐடி கார்டு பொதுவான இங்கே போய் உம்ரா போகிற வரையும் போய் உம்ரா முடிச்சு சரிங்களா? நீங்கள் தனிப்பட்ட முறையில் போகும்போது மக்களாக போயிட்டு ஜியாரத்துக்கு போகும்போது, நாய்க்கு போகும்போது, இந்த மாதிரி பொதுவாக போகும்போது மக்களாக போகும்போது அப்புறம் மிஸ் ஆக மாட்டீங்க சரிங்களா?